ராத்திரி கரெக்டாக 2 மணி இருக்கும். இந்த உலகமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த இருண்ட அப்பார்ட்மெண்ட் காரிடாரில் மட்டும் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்குது. அது ஒரு டைப்ரைட்டர் சத்தம். நண்பர்களே, நீங்கள் எப்போவாவது நைட்டில் உங்களை யாரோ கவனிக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அப்படி இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அது பெங்களூரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். ஐடியில் வேலை பார்க்குற சுரேஷ் அந்த ஃப்ளோரில் ஒரு புதிய வீட்டுக்கு குடி வராரு. அவருக்கு அப்படியே நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு தான் 404. அந்த கதவு எப்போவுமே பூட்டியே இருக்கு. ஆனால் சுரேஷ் அங்கே வந்த நாள்ல இருந்தே நைட்டு 2 மணி ஆனால் அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து யாரோ வேகமாக டைப்ரைட் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. பூட்டிய வீட்டில் லைட்டு கூட எரியலை, ஆனால் சத்தம் மட்டும் விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்கள் பக்கத்து வீட்டில் இதே மாதிரி பூட்டிய கதவுக்கு பின்னாடி ஏதாவது விசித்திரமான சத்தம் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பீங்களா, இல்லை பயந்து போய் கதவை சாத்திப்பீங்களா? உங்கள் பதிலை இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பூட்டின 404 கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் நடக்குது? சுரேஷ் அவனோட பயத்தை அடக்கிட்டு மெதுவாக அந்த வீட்டோட ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். நண்பர்களே, நீங்கள் சுரேஷாக இருந்தால் அந்த ஜன்னலை எட்டி பார்த்துருப்பீங்களா? உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது. ஒரே ஒரு நிலவு வெளிச்சம் மட்டும் அந்த டேபிள் மேலே விழுகுது. அங்கே ஒரு பழைய மெக்கானிக்கல் டைப்ரைட்டர் ஒன்று இருக்குது. சுரேஷோட கண்கள் அப்படியே அதிர்ச்சியில் விரியுது. அங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த டைப்ரைட்டரோட கீஸ் தானாகவே அமுங்கிட்டு இருக்கு. காற்றுல ஒரு மங்கலான நிழல் மட்டும் தெரியுது. இது வெறும் பிரம்மையா, இல்லை நிஜமாவே அங்கே ஒரு ஆத்மா உட்காந்து டைப்ரைட் பண்ணுதா? இது போன்ற மர்மமான நிழல்களை பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தவங்க அனுபவத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சுரேஷ் பயத்தில் அலறிட்டு ஓட பார்க்க போது தான் அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஒரு அதிர்ச்சியான உண்மையை போட்டு உடைக்கிறாரு. அந்த செக்யூரிட்டி சொன்னதை கேட்டு சுரேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நண்பர்களே, உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அந்த வீட்டில் நீங்கள் தொடர்ந்து இருப்பீங்களா? சுரேஷுக்கு சொல்லப்பட்ட அந்த உண்மை என்ன? அந்த செக்யூரிட்டி தடுதடுக்கிற குரலில் மெதுவாக சொல்கிறாரு, தம்பி, அந்த வீட்டில் ஒரு ரைட்டர் இருந்தார். ராத்திரியும் பகலுமா அவரோட வாழ்நாள் லட்சியமான ஒரு நாவலை டைப்ரைட்டரில் டைப் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த நாவலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் அதே ரூம்குள்ளேயே அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவர் இறந்து 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னமும் அந்த நாவலை முடிக்க அவரோட ஆவி ராத்திரியில் வருது. 3 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர் இன்னும் தன்னோட லட்சியத்துக்காக அலைகிறாரு. ஆவிகள் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய திரும்ப வரும். இதை நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் பதிலை ஆமாம் இல்லைனா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுரேஷ் இதை நம்பாமல் அந்த சத்தத்தை எவிடன்ஸ்க்காக ரெக்கார்ட் செய்யணும்னு முடிவெடுக்கிறாரு. அவர் தன்னோட ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பட்டனை அமுக்கி அந்த நிமிஷம் ஒரு பயங்கரமான விபரீதம் நடக்குது. அது என்னன்னு தெரியுமா? சுரேஷ் அந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணணும்னு பட்டனை அமுக்குன அடுத்த நொடி அவர் கையில் இருந்த ஃபோன் அப்படியே ரொம்ப ஹீட் ஆகுது. ஸ்க்ரீனில் அவர் பார்த்த காட்சி அவரை நிலகுலைய வச்சிடுச்சு. உங்கள் ஃபோன் திடீர்னு இப்படி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெக்கார்ட் ஆப்பில் சத்தத்துக்கு பதிலாக யாரோ டைப் பண்ணுற லெட்டர்ஸ்லாம் தானாகவே ஸ்க்ரீனில் வருது. அதில் எழுதியிருந்தது என்னன்னா, இன்னும் ஒரு பக்கம் மீதம் இருக்கிறது. சுரேஷ் நிமிர்ந்து பார்த்தபோது அந்த பூட்டின 404 கதவோட இடுக்கில் இருந்து ஒரு பேப்பர் மெதுவாக வெளியே தள்ளப்படுது. சுரேஷ் அதை எடுத்து பார்த்தபோது அவரோட இதயம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு. அந்த பேப்பரில் சுரேஷோட பேரும் அவர் அன்னைக்கு காலையில் அந்த புது வீட்டுக்கு குடி வந்த நேரம் 10:30 AM அச்சு அசலாக டைப் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதாவது அந்த ரைட்டர் அவரோட முடிவடையாத தன்னோட நாவலில் சுரேஷை ஒரு கேரக்டராக மாற்றிருக்காரு. அந்த கதையோட அடுத்த வரி, சுரேஷ் மெதுவாக 404 கதவை திறந்தான். அடுத்த நொடி 3 வருஷமாக பூட்டப்பட்டிருந்த அந்த 404 கதவு தானாகவே திறக்குது. உள்ளே இருந்து ஒரு ஜில்லான காற்று சுரேஷ் அப்படியே வரவேற்குது. சுரேஷ் உள்ளே போவாரா இல்லை அங்கிருந்து தப்பிப்பாரா? உங்கள் கற்பனையை கமெண்ட்ல சொல்லுங்கள்.